எனவே ஹிதாயத் என்பதை சிம்பிளா எடுக்காதீங்க. ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டித்தான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டார்கள். ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டித்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலில் போட்டு இழுக்கப்பட்டார்கள். ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள். ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாக கிழிக்கப்பட்டார்கள். ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மக்கள் மன்றத்தில் பப்ளிக்காக வைத்து மர்மஸ்தானத்தில் அம்பினால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படும் வரைக்கும் உறுதியாக இருந்தார்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சொந்த ஊரை விட்டு சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த மக்காவை விட்டு போகும்போது மக்காவை இப்படி திரும்பி பார்க்கிறார்கள். கண்களால் கண்ணீர் வடிகிறது. சொன்னார்கள், யா மக்கா இன்னகி அஹப்பு அர்தில்லாஹி இலை, அல்லாஹ்வுடைய பூமியில் எனக்கு மிகவும் விருப்பமான இடம் நீதான். லௌலா அன்ன கௌமகி அக்ரஜூனி மா கரஜ்து, இந்த ஊர் மக்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் நான் இங்கிருந்து போயிருக்க மாட்டேன் என்று சொல்லி மார்க்கத்தையும் ஹிதாயத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக சொந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹிதாயத் சின்ன விஷயம் அல்ல. உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கேற்ப, உங்களுடைய கோபங்களுக்கு ஏற்ப, உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பதற்கு ஏற்ப நீங்கள் தீர்மானிப்பதற்குரிய சிம்பிளான ஒரு மேட்டர் கிடையாது ஹிதாயத். ஹிதாயத் என்பது உங்களுடைய ரத்தம், ஹிதாயத் என்பது உங்களுடைய உயிர், ஹிதாயத் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் சாரம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது இந்த ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்காகத்தான். இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிதாயத்தை சிம்பிளா எடுத்து கோபம் காட்டி ஹிதாயத்தில் இருந்து தூரமாகி விடாதீர்கள் சகோதரர்களே. எத்தி வைப்பது தாயிகளுடைய கடமை. எத்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். குர்ஆன், சஹீஹான ஹதீஸ், ஃபஹ்மு ஸஹாபா, இதற்குள் தான் ஹிதாயத் இருக்கிறது. இதற்கு வெளியே வரக்கூடிய அத்தனையும் வழிகேட்டில் தான் உங்களை கொண்டு போய் விடும். எனவே இந்த ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதும் போது உயிரோட்டமாக ஓதுவோம், பொருள் விளங்கி ஓதுவோம். யா அல்லாஹ் நேரான வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக என்று கருத்தை விளங்கி ஓதுவோம். அதே போன்று சுஜூதுகளிலே அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க செய்வாயாக என்று நாம் பிரார்த்திப்போம். ஹிதாயத்